என்னாகமும் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 30ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். இந்த வேத பகுதி, இந்த சம்பவம் நம்ம அடிக்கடி தியானித்தது, அடிக்கடி உங்களுக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து 430 வருஷ ஒரு சிறையிருப்புக்கு பின்பாக அவருடைய உபத்திரவத்தை பார்த்து, ஆலோட்டிகளின் நிமித்தம் விடுகிற கூக்குரலை கேட்டு, பெருமூச்சின் சத்தம் தேவ சமூகத்தில் எட்டி, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் பரிசுத்த ஆவியானவரே பகிர்ந்து கொடுத்ததுமா இருக்கிற அவ்வளவு பெரிதான ரட்சிப்பை ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்து, பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பியிருந்தா, இந்த சிறையிருப்பை முடிச்சுட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு போகும்போது அநேக அற்புதங்களை இயேசு செய்தார். அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார். விடுதலைகளை கொடுத்தார். சில நேரம் சத்துரு கையில் ஒப்பு கொடுத்தார். சில நேரம் அவங்கள சரி செய்யறதற்கு சில பாதைகளில் கர்த்தர் கொண்டு போய் நடத்தினார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு 11 நாள்ல அழகா போயிடலாம். ஒன்லி 11 days, 11 நாள்ல போய் சுதந்தரிக்கக்கூடிய ஒரு தேசத்தை 40 வருஷம் வனாந்தரத்தில் சுற்றி திரியும்படி கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டு போனார். ஏன் 11 நாள்ல ஈஸியா போற டிராவல் இவ்வளவு ஹாசா, இவ்வளவு கடினமா இருந்ததுக்கு காரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனை செய்தார்கள், விபச்சாரம் பண்ணினார்கள், உட்கார்ந்து விளையாட, புசித்து குடித்து வெறித்து தங்களை தாங்களே கெடுத்து கொண்டார்கள். தேவன் அருவருக்கிற காரியங்களை எல்லாம் செஞ்சு வனாந்தரத்தில் பரீட்சை பார்த்து தேவனால் அழிக்கப்பட்டார்கள். மன்னாவை கொடுத்தா இறைச்சியை கேட்பாங்க, தண்ணி கொடுத்தா மோசைக்கு விரோதமாக முறுமுறுப்பாங்க. இப்படி பல முறுமுறுப்புகளும் சில போராட்டங்களும் வந்த போதெல்லாம் மோசே கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறாரு, கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். திருப்பி வனாங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் கர்த்தரை நோக்கி பார்க்காம ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் செய்கிறார். ஆண்டவர் சில பாதையின் வழியாக அனுப்பி போறார். இப்படியே 40 years இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்துட்டே போறாங்க. இப்போ கானானுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இந்த நேரத்தில் ஆண்டவர் மோசேட்ட சொல்றார், கோத்திரத்துக்கு ஒருவனா ஒரு 12 பேரை தெரிந்து 12 பிரபுக்களையும் தேசம் எப்படிப்பட்டது, தேசத்தினுடைய மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று வேவு பார்க்க அனுப்பிவிடு என்று சொன்னபோது 12 பேர் புறப்பட்டு போறாங்க. 40 நாள் அதை வேவு பார்த்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். 40 days போய் அது எப்படிப்பட்ட தேசம், அது எப்படிப்பட்ட மக்கள் என்கிற காரியம் அந்த 13ஆம் அதிகாரத்தில் நான் கடந்த நாட்களில் உங்களுக்கு சொன்னேன், காண்பித்து கொடுத்தேன். அது எப்படிப்பட்ட தேசமாக இருந்தது, அது எப்படிப்பட்டது என்று நீங்கள் என்னாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேசம் எப்படிப்பட்டது, அங்கே இருக்கிற குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களாக இருந்தார்கள். பலவான்களா பலவீனர்களா அதை நீ பார்க்கணும். ரெண்டாவது, கொஞ்சமோ அநேகரா இருக்காங்களா நீ பார்க்கணும். நாலாவது, அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது என்று பார்க்கணும். ஐந்தாவது, அந்த தேசம் நல்லதா கெட்டதான்னு நீ பார்க்கணும். ஆறாவது சொல்லுகிற அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கணும். ஏழாவது, அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறாங்களா கோட்டைகளில் குடியிருக்கிறாங்களான்னு பார்க்கணும். எட்டாவது, நிலம் எப்படிப்பட்டது, அது வளமானதா இளைப்பமானதா என்று பார்க்கணும். அதன் விருட்சங்கள் உண்டா இல்லையான்னு பார்க்கணும். அது இருக்கிற இடம் எப்படின்னு பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் 20ஆம் வசனத்திலிருந்து 18லிருந்து நீங்கள் 20 வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறாரு. அங்கே இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்னு பார்க்கணும். ஒன்று சொல்லுறார், நீ அனுப்புகிற தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம், இது அதனுடைய கனி என்று அந்த தேசத்தினுடைய கனியை கொடுத்தார்கள். அந்த இருக்கிற ஜனங்கள் பலவான்கள் என்று சொன்னார்கள். எப்படிப்பட்ட மக்கள்? பலவான்கள் என்று சொன்னார்கள். பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது என்று சொன்னார்கள். நான்காவது,
அங்க ராட்சச பிறவிகளும் ஏனாக்கின் குமாரராகிய ராட்சசரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் என்றார்கள். 5வது, நாம் போய் அந்த ஜனத்தோடு எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள். இந்த 5 காரியம் அவங்க பார்த்துட்டு வந்து சொன்ன காரியம். இப்போ நிலம் எப்படிப்பட்டதுன்னு பார்க்க சொன்னாரு, இருக்கிற ஆளை பற்றி சொன்னார். போய் இடத்துல நம்ம ஒரு இடம் பார்க்க போகிறோன்னா அப்படிதான், சுற்றி இருக்கிறத பார்ப்போம், அங்கே இருக்கிற ஏரியாவை பார்ப்போம், மக்கள் வசிக்கிற மக்களை பார்ப்போம், எல்லாம் பார்த்துட்டு எவ்ரிதிங் ஓகே அப்படின்றதுக்கு அப்புறம் தான் இடத்தையே நம்ம வாங்குவோம், சுதந்தரிப்போம். அதுக்கு தான் இங்கே வேவு பார்க்குறது. இவங்க 40 நாள் வேவு பார்த்துட்டு திரும்பி வந்து 10 பேர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன, எல்லாம் ஓகே தான், நல்லா கனியும் நல்லா இருக்கு, விளைச்சலும் நல்லா இருக்கு, எவ்ரிதிங் ஓகே, ஆனால் அதை நாம் சுதந்திரிப்பது கூடாத காரியம். அப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வர சொன்னால் இவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இதெல்லாம் சாத்தியமே கிடையாது, இதெல்லாம் நடக்காது, இதை சுதந்திரிக்க முடியாது, அவங்கெல்லாம் பெரியவர்கள், எல்லாமே அவிசுவாசமான வார்த்தை, நெகட்டிவான வார்த்தை. ஆனால் இவங்க 2 பேர், காலேப் யோசுவா சொன்ன வார்த்தை, காலேப் சொன்ன வார்த்தையைத்தான் இந்த மாதம் வாக்கு தத்தம். உடனே சுதந்திரிக்கலாம், எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். உடனே அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏதோ தாமதம் ஆயிட்டுருக்குன்னு அர்த்தம். அப்போ இவ்வளவு வருஷம் தாமதமானது இனி உடனே நடக்க போகிறது. இவ்வளவு வருஷம் கஷ்டமா இருந்தது இனி எளிதாய் சம்பவிக்க போகுதுன்னு அர்த்தம். 10 மாதம் கர்த்தர் சொல்ற வார்த்தை உங்களுக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும். ஒருவேளை வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இன்னும் சுதந்திரிக்காமல் இருக்கலாம். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் தாமதம் ஆயிக்கொண்டிருந்ததோ இந்த 11வது மாதம் கர்த்தர் உடனே சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. எளிதாய் ஜெயிப்பீர்கள். எதெல்லாம் கடினம் என்று நினைத்து கொண்டிருந்தீர்களோ இது கஷ்டம்னு, இந்த மாதம் எளிதா, இட் இஸ் வெரி ஈஸி. எளிதாய் நீங்கள் ஜெயிப்பீர்கள், எளிதாய் சுதந்தரிப்பீர்கள், உடனே சுதந்தரிப்பீர்கள், உடனே ஜெயிப்பீர்கள். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு நிமிஷம் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இனி என் வாழ்க்கையில தாமதம் அல்ல, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. தாமதித்தாலும் அதற்காக காத்திரு. இனி அது தாமதிப்பதில்லை. இனி தீவிரமா கர்த்தர் செய்ய போகிறா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் அதை ஏற்ற வேளையில தீவிரமாய். ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இனி தாமதம் ஆகாது, இனி கடினமா இருக்காது. சொன்னீங்களா? இந்த பக்கம் சொன்னீங்களா? 2 பக்கம் பார்த்து சொல்லுங்க, இனி தாமதமாகாது, இனி கடினமா இருக்காது. இப்போ எல்லாருக்கும் ஈஸியா கிடைச்சிச்சுன்னா ரொம்ப வேல்யூ தெரியாது. கரெக்டு தானே? எதுவுமே உடனே கிடைச்சிருச்சுனாலும் எதுவே ஈஸியா கிடைச்சிருச்சுன்னா வேல்யூ தெரியுமா? சொல்லுங்க. நீங்கள் எவ்வளவு பெரிய விலைக்கு நீங்கள் ஒரு டாய்ஸ் உங்கள் பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க, அது வாங்கும், பார்க்கும். எவ்வளவு 1000 லட்சங்க வாங்கி கொடுங்க, அது வாங்கின உடனே ஏதோ புதுசாக இருக்கே அப்படின்னு வாங்கினோடனே வாய்க்கு தான் போகும். குழந்தைய பார்த்துருக்கீங்களா? வாய்க்கு போகும். 2வது கொஞ்சம் பழக்கப்பட்டுருச்சுன்னா அப்படி தூக்கி போடும். உடஞ்சாலும் தோத்துறோம். ஐயோ 10,000 போனோமே, அதுக்கு 10,000 ரூபாய் மேட்ரே தெரியாது. அப்போது நமக்கு சில நேரம் ஒரு ஆசீர்வாதம் ஈஸியாக உடனே கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், வேல்யூ தெரியாது. நமக்கு என்ன தெரியாது? மதிப்பு தெரியாது. அதனால தான் கர்த்தர் சில நேரம் தாமதிக்கிறார். அதனால தான் கர்த்தர் சில நேரம் கடினமாக நடத்துகிறார். எளிதாக செய்து மாட்டுக்கிறார், எளிதாக கிடைக்க விட மாட்டுக்கிறார். எதுவுமே எளிதாய் உடனே கிடைச்சிருச்சுன்னா வேல்யூ தெரியாது. சில பேருக்கு பிள்ளைய கர்த்தர் உடனே கொடுக்காம இருக்கிறதுக்காக தோத்துறோம். வேல்யூ தெரியும். நீங்களும் பிள்ளை இல்லாதவர்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்க. சிலருக்கு உடனே திருமணம் நடக்காதுக்காக தோத்துறோம்.
ஏன்னா நீங்க இப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை நடத்துறா. சிலருக்கு உடனே சுகமாகலையா, தோத்திரம். உங்களை அப்படி ஜெபம் பாதையில நடத்தி கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பா. சிலது இன்னும் உடனே வரலைன்னா தாமதமாகுதா. எல்லா தாமதங்களும் தேவ நாமம் மகிமைக்காக கர்த்தர் சில காரியங்களை தாமதப்படுத்துறார். சில காரியங்களை உடனே தர மாட்டுகிறார். சில காரியங்களை எளிதா செய்ய மாட்டுகிறார். ஒன்னு கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவார், இல்லைன்னா உள்ள சுபாவத்துக்காக வெளிப்படுத்த மாற்றத்துக்காக காத்திருப்பார். நம்ம சூழ்நிலை மாற்றத்துக்காக காத்திருப்பார். சிலதை தாங்கக்கூடிய காரியத்துக்காக செய்வார். சில நேரம் உங்களை ஜெபிக்க வைக்கிறதுக்காக அப்படி செய்வார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிதானே? சில நேரம் அப்படி செய்யறாருன்னா எது நல்லதுக்கு தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், தேவநாமம் மகிமைப்படுகிறதற்காக. அப்ப இந்த மாதம் இனி தாமதமாகாது, இனி எதுவுமே கஷ்டமா இருக்காது. எல்லாவற்றையும் லகுவாய் பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. உடனே சுதந்திரிப்போம், எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். 1ஆம் தேதி பல வார்த்தைகளை நான் உங்களோடு பேசினேன். ஆனா இன்னைக்கு நான் ஒரே ஒரு காரியம் என் இருதயத்தில், என்னுடைய அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்னுடைய. இப்போ காலேபுக்கும் யோசுவாவுக்கும் எப்படி இருந்தது? இது என்னுடைய தேசம், எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ண தேசம், இது எனக்குரிய சுதந்திரம். இப்போ ஒரு ஆளுக்கு வந்து அந்த உரிமை இருக்குல்ல, அது இருந்தால் தானே சுதந்திரிக்க முடியும். சொல்லுங்க. ஒரு 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 உரிமை அப்படின்னு அது மேலே ஒரு உரிமை இருந்தால் ஏன் இது அப்படி சொல்லுவோம்ல. ஒரு ஆள் ஏதாவது வந்து டக்குன்னு அதை உடைக்க ஏன் இது அப்படி சொல்லுவோமா இல்லையா? சொல்லுங்கப்பா. என் புள்ள, என் பொருள், என்னுடையது அப்படின்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அது உங்களுடையதா இருக்க போய் தானே அந்த உரிமை கொடுக்குறீங்க. ஆமே. இல்லைன்னா நீங்க செய்வீங்களா? யாரோ உடையதுன்னா நீங்க கண்டுக்குவீங்களா? எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இந்த 10 பேரை பார்க்கும்போது இதெல்லாம் நடக்காது அப்படின்னா, அவன் சிந்தையில் இருக்கிற ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, கிடைக்குதோ கிடைக்கலையோ, எவனாவது வாங்கிட்டு நமக்கு என்ன, ஏன் இது இல்லைங்கிற எண்ணம் டிஃபால்ட்டா அவன் மண்டையில் ரெஜிஸ்டர் ஆனதுனால தான் அவன் வந்து அதை குறித்த அக்கறை இல்லை, அவனை அதை குறித்த எதிர்பார்ப்பு இல்லை, விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை, தைரியம் இல்லை. என்னைக்கு ஏன் இதுன்னு சொன்னா, நான் விசுவாசத்தோட, நம்பிக்கையோட, தைரியத்தோட, பயப்படாம போய் நான் அதை சுதந்தரிப்பேன். அல்லேலூயா. இந்த காலை ஆராதனையில் ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றார், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் முதல்ல எனக்குன்னு உரிமையாக்க பழகுனா நீங்க அதுக்காக போராடுவீங்க, தைரியமா எதிர்த்து நடப்பீங்க, உள்ள நுழைவீங்க. இது ஈஸின்னு சொல்லுவீங்க, எனக்கு கர்த்தர் தருவார்னு சொல்லுவீங்க. கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். இல்லைன்னா அது வரைக்கும் நீங்க என்ன செய்வீங்க? பரவாயில்ல அப்படின்னு நீங்க தாமதம் பண்ணுவீங்க. நீங்க சும்மா லாக்கிங்கா இருப்போம் நம்ம. ஆனா கர்த்தர் நமக்கு சொல்ற வாக்குத்தத்தம் இது. ஏன் இது? அதனாலதான் ஆபிரகாம் ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவேன் என்பதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அவன் நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருந்த போதிலும் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கல்ல, அவன் சந்தேகப்படாமல் விசுவாசம் பண்ணினவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர், வல்லவர் என்று முழு நிச்சயமா எண்ணி விசுவாசத்திலே வல்லவனாகி வாக்குத்தத்தத்தை அந்தபடியே பொறுமையா காத்திருந்து சுதந்தரித்து கொண்டான், பெற்று கொண்டான். பெற்று கொள்ளணும்னா நீங்க சந்தேகப்படக்கூடாது. தைரியமா எனக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னு எத்தனை பேர் நம்புறீங்களோ, என் மாப்பிள்ளை ரட்சிப்பு எனக்கு சுதந்திரம், நான் உரிமையோடு போராடுவேன். எனக்கு கர்த்தர் என் பிள்ளையின் ரட்சிப்பு நான் சுதந்தரிப்பேன். எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நான் சுதந்தரிப்பேன். My privilege. அல்லேலூயா சொல்லுங்க. உரிமை இருந்த என்னுடையதுன்னு சொல்ல பழகணும். காலேபுக்கும் யோசுவாவுக்கு மட்டும்தான் இருந்தது. அப்ப இன்னைக்கு சொல்ல போறோம். பைபிள்ல சங்கீதக்காரன் அப்படி என்னுடையதுன்னு சொன்ன ஒரு 4 இடத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
நீங்க வாசித்த சங்கீத பகுதியில் அது இருக்கு. ஏசியா சங்கீதம் 60ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. மொத்தம் ஆறு பகுதி இருக்கு. நான் எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ சொல்கிறேன். வேக வேகமாக பேசலாம். சங்கீதம் 60 6ஐயும் 7ஐயும் வாசிக்க கேட்போம். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார். ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். எனக்கு கொடுக்கிற தேசத்தை, சுதந்தரிக்க போகிற பட்டணத்தை நான் தான் பங்கிடுவேன், நான் தான் அளந்து கொள்ளுவேன். கீழையாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, அதுவும் என்னுடையது. எப்ராயிமின் என் தலையின் பலன், யூதா என் நியாயப்பிரமாணிகன். எவ்வளவு இந்த உரிமை இருக்குல்ல, இந்த பொசசிவ்னஸ் இருக்குல்ல, அது வேணும் நமக்கு. வாக்குத்து ஏன் இது நான் சுதந்தரிப்பேன். சங்கீதக்காரன் சொல்றான், எப்பா நான் தான் அளந்து கொள்ளுவேன், நான் தான் பங்கிட்டு கொடுப்பேன். கேளையாத்து என்னுடையதுதான், மனாசே என்னுடையதான், எப்ராயிமின் தலையின் பலன், யூதா என் நியாயப்பிரமாணிகன். 4 இருக்கு இல்ல. சீகேமை பங்கிட்டு, சுக்கோத்தை, மொத்தம் 6 வார்த்தை, 6 பேர் இருக்கு. வேகமாக ஒவ்வொரு பாயிண்டாக சொல்லி முடிச்சிடலாம். இப்போ 6ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்க, சீகேம். சீகேம் அப்படின்னா என்னது? சீகேமை நான் பங்கிட்டு. சீகேம்ல நடந்த காரியம் என்ன? சீகேம் என்றால் என்ன? நீங்க வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசுவா 24ஆம் அதிகாரம் அதனுடைய 32ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜோஷுவா chapter 24 verse 32. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரர் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரமாயிற்று. சீகேம் என்றால் என்ன? யோசேப்பின் எலும்புகள் அடக்கம் பண்ணப்பட்ட இடம் சீகேம். யோசேப்பு சொல்றான், என்ன சொன்னா? எப்பா 50ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 25ஆம் வசனத்துல, நான் எகிப்தில் இப்போ ஆளுகனா அதிகாரியா இருக்கிறேன். நீங்க ஒரு நாள் பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நீங்க சுதந்திரிப்பீங்க. நீங்க அப்போ ஒண்ணு நீங்க மறந்து போக கூடாது, என் எலும்புகளை நீங்கள் கொண்டு போய் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துல நீங்க போய் சுதந்திரிக்கும்படி என் எலும்புகளை கொண்டு போகணும்னு சொல்லி அவன் ஆணையிட்டு வைத்திருந்தான். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனங்களில் வாசித்து பார்ப்பீர்களானா, மீண்டும் வேதம் சொல்லுகிறது, மோசே எகிப்தை விட்டு புறப்படும் போது யோசேப்பின் எலும்புகளையும் தன் கைகளோடு இவ்விடத்திலிருந்து கொண்டு போனான் என்று 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எலும்புகளை கொண்டு போய் யோசுவாவின் நாட்களிலே சீகேமிலே அடக்கம் பண்ணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. எலும்பு என்பது எதற்கு அடையாளம்னா, உபதேசத்திற்கு அடையாளம். எலும்பு என்பது விசுவாசத்திற்கு அடையாளம். எலும்பு என்பது உறுதிக்கு அடையாளம். எலும்பு, அதுவும் யோசேப்பின் எலும்பு அப்படின்னா, யோசேப்பு எகிப்தை ஜெயித்தவன், யோசேப்பு பாவத்தை ஜெயித்தவன், யோசேப்பு பாலிய இச்சையை ஜெயித்தவன், யோசேப்பு உலகத்தை ஜெயித்தவன். யாருக்கு கத்த சீகேம் பங்கிட்டு சுதந்தரிக்க கர்த்தர் கொடுப்பா? உபதேசத்துல உறுதியா இருக்கிறவன், விசுவாசத்துல உறுதியா இருக்கிறவன், ஆண்டவருடைய சமூகத்துல பாவம் இல்லாமல் உலகத்தை, மாம்சத்தை, பாவத்தை ஜெயித்த ஒரு மனிதனுக்கு தான் கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்தரிக்க தேவன் உதவி செய்வார். உடனே எளிதா. பாவத்தோட சுதந்தரிக்க முடியுமா? சொல்லுங்க. How is it possible? Hallelujah.
யோபு 20:11 வாசித்து பாருங்க. யோபு 20:11, அவன் எலும்புகள் அவனுடைய வால வயதின் பாவங்களினாலே நிறைந்திருக்கிறது, அவனோட கூட மண்ணிலே படித்துக் கொள்ளும். வால வயதின் பாவங்களினாலே நிறைந்திருக்கிறது. நம்ம எலும்புக்குள்ள என்ன இருக்கான்? பாவம். பாவம் இருக்கான். உன் இள வயதின் பாவம் உன் எலும்புகளுக்குள்ள இருக்கு. சீகே, பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை, உலகத்தை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை, மாம்சத்தை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை, எகிப்தை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ரோமர் எதுக்கு மதிப்பு கொடுப்பாங்க தெரியுமா? போர் வீரர்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. ரொம்ப மதிப்பு கொடுக்கிறது சோல்ஜர்ஸ்க்கு, ரோமன்ஸ் இராணுவத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. கிரேக்கர்கள் எதுக்கு கொடுப்பாங்கன்னா கலைஞர்களுக்கு, பேச்சாளர்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எகிப்தியர் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னா அரசாங்கத்துக்கும் அதிகாரிகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. யூதர்கள் யாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னா பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாத்தையும் காட்டிலும் இயேசு பாவத்தை மன்னிக்க இந்த முழு உலகத்துக்காக தன் ஜீவனை கொடுக்க வந்த அவருடைய உபதேசத்தை யாருமே என்ன செய்யலை? இந்த 4 கூட்டமும் என்ன செய்யலை? மதிக்கவே இல்லை. இராணுவத்துக்கு, கலைஞர்களுக்கு, பேச்சாளர்களுக்கு, சேனைக்கு, படிப்புக்கு, அறிவுக்கு, அரசாங்கத்துக்கு, பரிசேயருடைய சதுசேயருடைய பயங்கரமான உபதேசங்களுக்கு எல்லாத்துக்கும் பக்காவா அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஆனா இயேசு பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பா, இயேசு பாவத்தை மன்னிப்பா, உன் பாவத்தை மன்னிக்கிற ஒரே ஒரு ரத்தம் இயேசு தான் அப்படிங்கிற ஒரு உபதேசம் இருக்க. அதுக்கு நம்ம ஆட்கள் இன்னைக்கு என்ன செய்யறது கிடையாது. எரேமியா 4:8 பாருங்க. எரேமியா 4, பாவம் மாறுகிறதற்காக புலம்பி அழ சொல்லுகிறார். அலறுங்கள், புலம்பி அலறுங்கள் என்று எரேமியா சொல்றார். எசேக்கியா 21:12 வாசித்து பார்த்தீங்கன்னா விலாவில் அடித்து கொள்ளுங்கள். பாவம் மாறுறதுக்கு முதல்ல எரேமியா சொல்றாரு புலம்பி அலறுங்கள் என்று சொல்லுகிறார். எசேக்கியா சொல்லும்போது விழாவில் அடித்து கொண்டு அலறுங்கள்ன்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசியும் அப்படிதான் சொல்றாரு, அலறுங்கள் என்று பிரசங்கம் பண்ணுகிறார். மீகா 1:10 வாசித்து பார்த்தீங்கன்னா புழுதியில நீங்க புலருங்கள் அப்படின்றாரு. புழுதியில புரளு, வெத்தப்புறாவில் புழுதியில். ஒரு பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு பழைய ஏற்பாட்டில் செஞ்சது அலறுதல், நெஞ்சில் அடிக்கிறது, விழாவில் அடிக்கிறது, மார்பிள் அடிக்கிறது, வஸ்திரத்தை கிழித்து கொள்றது, என்ன இடுப்பில் அடிக்கிறது, இந்த மாதிரி புரளுகிறது. இந்த மாதிரி காரியத்தை பழைய ஏற்பாட்டில் செஞ்சாங்க. ஆனால் நமக்கு ஏசப்பா சிம்பிளா சொல்லியிருக்கிறாரு, ஒண்ணுமே செய்யாத, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடு, இரக்கம் வந்துடும். நம்ம அதுதானே செய்ய மாட்டோம். அதில் தானே நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கை உயர்த்துங்க, வலது கரத்தை உயர்த்துங்க. என்ன என்ன பாவமா இருந்தாலும் சரிதான். இந்த ஆராதனையில் என்ன பிரதர், நம்ம சபை பெண்டிகாஸ்டல் சர்ச்சு, என்ன பெந்தகோச சபையா இருந்தாலும் முட்டைக்கோசா இருந்தாலும் சரிதான், மாத்தங்கிறது டெய்லி வரணும். பாவங்கிறது ஒரு பெரிய மனம் திரும்புதல். அறிக்கை பண்ணி இன்னைக்கு விட்டுட்டு இந்த சபையில் கம்யூனியனில் உட்காந்துடணும். திரும்பி திரும்பி விழுகிற பாவமா இருக்கக்கூடாது. நெஞ்சில் அடிச்சு, மார்பிள் அடிச்சு, விழாவில் அடிச்சு அலற பாவமா இருக்கக்கூடாது. இன்னைக்கு திஸ் இஸ் த டே ஆஃப் ரிப்பெண்டன்ஸ். இதுதான் உண்மையான மனம் திரும்புதலின் நாளா இருக்கணும். இன்னைக்கு தான் உண்மையான அறிக்கை இடுகிற நாளா இருக்கணும். மீண்டும் மீண்டும் பாவத்தில் போய் விழுகிற நாளா இன்னைக்கு இருக்கக்கூடாது. மீண்டும் மீண்டும் ஆண்டவரை விழுந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. என் எலும்புகளுக்குள்ளேயும் என் பாவம் இருக்கக்கூடாது. நாம் போக முடியாது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. இன்னைக்கு உலகத்தை ஜெயிக்க, மாம்சத்தை ஜெயிக்க, பாவத்தை ஜெயிக்க, அசுத்தத்தை ஜெயிக்க இன்னைக்கு எங்க பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. நான் கடந்த நாட்களில் நாகமான பற்றி ஒரு பிரசங்கம் பண்ணேன், பார்த்தீங்களா? அதில் ஒரு வார்த்தை சொன்னேன்ல, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவர் உங்கள்கிட்ட என்னையா கேட்டாரு?
ஏதாவது பெரிய காரியம் செய் என்றால் நீ செய்திருப்பீர் அல்லவா? ஜஸ்ட் குளிக்க தானே சொல்றாரு. யோர்தான்லாம் முங்கி எழும்பிச்சிட்டா போதாதா? பெரிய காரியங்களை செய்வீர் என்றால் செஞ்சிருப்பீர்ல நீனு. ஆனா சின்னதா சிம்பிளா போய் ஸ்நானம் பண்ணி எழும்புதானே சொல்றாரு. நம்மகிட்டையும் ஏசப்பா பேசுற ஒரே ஒரு வார்த்தை சிம்பிளா உள்ளதுதான் பல பேருக்கு கடினமா இருக்கு. சிம்பிளா மனந்திரும்புன்றாரு, சிம்பிளா ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுன்றாரு, ஆராதனைக்கு வான்றாரு. ஒரு சண்டைக்கு மட்டும் வந்துட்டு போகாதீங்க, டெய்லி சபையில வந்து ஐக்கியப்படுங்க. ஆமென். செஞ்ச பாவத்தை நம்ம விழுந்ததை ஜஸ்டிஃபை பண்ண, விழுந்துட்டேன்யா, தப்பு பண்ணிட்டேன்யா, என்னைக்கு சொல்றீங்களோ அறிக்கை பண்றீங்களோ உங்களை தூக்கி எடுக்க சுதந்தரிக்க பண்ண என்னுடையதுன்னு உரிமையா சொல்ல கர்த்தர் கிருபை செய்வா. இட் இஸ் வெரி ஈஸி. எளிதாய் ஜெயிப்பீர்கள். சீகே. ரெண்டாவது சுக்கோத்தை அளந்து கொள்ளுவேன். What does I mean by சுக்கோத்? சுக்கோத்னா என்னப்பா? சுக்கோத்துல என்ன நடந்துச்சு? நீங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் நீங்க முழு அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா what a wonderful words, wonderful chapter. இந்த 7ஆம் அதிகாரம் முழுவதுமே நீங்க சாலமோன் ஆலயத்தை கட்டுகிறதற்கு இந்த சுக்கோத் என்கிற இந்த பள்ளத்தாக்குல தான் வெண்கலத்தை வார்த்த இடம் என்று அர்த்தம். என்ன இடம்? ஃபுல்லா நீங்க 7ஆம் அதிகாரம் முழுசும் பாருங்க. 7ஆம் அதிகாரம் 14, 16, 23, 27, 30, 38, 45, 47 இது எல்லாவற்றிலும் நீங்க கண்டினியூவா பாருங்க. அவன் சுக்கோத்துல தான் முழுவதும் வெண்கலத்தினாலே ஆலயத்துக்குரிய சகல காரியத்தையும் வார்த்த இடம். வெண்கலம் அப்படின்னாலே கிருபை என்ற அர்த்தம். அப்படின்னா ஆலயம் முழுவதும் கிருபையினாலே அலங்கரிக்கப்பட்ட, கிருபையினாலே பாதுகாக்கப்பட்ட, கிருபையினாலே சூழ்ந்து கொண்ட ஒரு இடம் சுக்கோத். கிரேஸ்ஃபுல் பிளேஸ், கிருபை நிறைந்த இடம், கிருபையின் இடம். யோவான் 1:16-17 சொல்லுகிறது, மோசே மூலியமா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் கிருபையும் சத்தியமும் உண்டாயிருக்கிறது. ஆதலால் அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேலே கிருபை பெற்றிருக்கிறோம். What a joy! கிருபையின் மேலே கிருபை பெற்றிருக்கிறோம். சுக்கோத் கிருபை பெற்ற இடம், பிளேஸ் ஆஃப் கிரேஸ். கர்த்தர் நமக்கு கொடுத்தது பெரிய கிருபைல்ல, ரட்சிப்பு கிருபை, எல்லாமே கிருபை தானே. ஏதாவது சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்லையே. அப்புறம் கிருபையினால தான் சுதந்தரிக்க முடியும், கிருபையினால தான் ஜெயிக்க முடியும். நான் சுதந்தரிச்சிருவேன், நான் ஜெயிச்சிருவேன். எப்படி? எப்படி? எதை வச்சு? உன் மாம்சத்தை வச்சா, உங்க ஞானத்தை வச்சா, உங்க சுய பலத்தை வச்சா, உங்க சுய அறிவை வச்சா, உங்களுடைய டைமண்ட் என்ன சொல்லுவாங்க, விஷன் ஒன்று சொல்லுவாங்களே, எனக்கு உள்ள இருக்கு வெளியே வர மாட்டேங்குது. உங்க 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 யுக்தியை வச்சா, நான் அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன், எனக்கு ஆள் தெரியும், அப்படி வச்சா கிருபை. சொல்லுங்க கிருபை. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க கிருபை பிரதர், கிருபை சிஸ்டர். நம்ம மேக்சிமம் என்ன செய்வோம்? மேக்சிமம் நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு நான் செஞ்சிருவேன் பிரதர் அப்படின்னு ஒரு வார்த்தை அசால்ட்டாக வரும் தெரியுமா? அது கூட வரக்கூடாதுன்றேன் நான். சுதந்தரிக்கிறது என்பது தேவனுடைய கிருபை இல்லாமல் வேற ஒன்றுமே கிடையாது. ஜெயிக்கிறதும் தேவனுடைய கிருபை இல்லாமல் வேற ஒன்றுமே கிடையாது. நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் செஞ்சேங்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. இதை செய்கிற கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார் பிரதர், கர்த்தர் இதை படிக்க உதவி செஞ்சார் பிரதர், ஏசப்பா பிரயாணப்பட கர்த்தர் கிருபை செஞ்சார் பிரதர். அல்லேலூயா. சங்கீதம் 85:10 வாசித்து பாருங்க. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். நீதிமொழிகள் 3:3 வாசியுங்கள். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே போட்டு அவைகளை உன் இருதயமாகிய பலைகளை எழுதிக்கொள்.
நான் எழுதி கொள்ளுன்னு சொல்றதை விட பொறித்து கொள்ளுங்கள், செதுக்கிக்கோங்க. கிருபை அப்படிங்கிற ஒரு பெரிய வேர்டை உங்க இருதயத்தில் செதுக்கிருங்க. யார் கேட்டாலும் சொல்லணும், பிள்ளை என் பிள்ளை ஏசப்பா கிருபை, இந்த பிள்ளைய கத்த தந்தார், ஆமென். சொல்லணும். வேலை யார் கொடுத்தா? கிருபைங்க. வேற என்ன சொல்ல? ஏசப்பாவுடைய பெரிய இரக்கம். நான் படித்தேன், நான் அதை செஞ்சேன். எங்க படித்தான்? ஏசப்பா கிருபையா படிக்க வச்சாரு. என்னைக்கு கிருபையை நீங்க டிபெண்ட் பண்றீங்களோ உடனே சுதந்திரிப்பீங்க, உடனே எளிதா ஜெயிப்பீர்கள். ஆமே. மூணாவது என்னது? கீலேயாத் என்னுடையது. கீலேயாத் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு அவர்கள் போஜனம் செய்தபடி உட்கார்ந்தார்கள். போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்தவர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. சோ கீலேயாத் 3 காரியம் இருக்கு. என்னது? 1, சொல்லுங்கப்பா, என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க. கந்தவர்க்கம். 2வது பிசின் தைலம். 3வது கந்தவர்க்கம் வெள்ளை போலம். ஒன்று சொல்றேன். கந்தவர்க்கம் அப்படின்னா தூப வர்க்கம். இது ஜபத்துக்கு அடையாளம், ஜபிக்கிறவனுக்கு அடையாளம். சரியா? 2வது பிசின் தைலம், இது சுகமாக்குறதற்கு அடையாளம். வெள்ளை போலம், இது சுத்திகரிப்புக்கு அடையாளம். அல்லேலூயா. இயேசு பிறந்த போது சாஸ்திரிகள் இயேசுக்கு கொண்டு வந்ததில் என்னது? தூவர்க்கம். அப்புறம் வெள்ளை போலம். ஏன் பிசின் தைலம் இல்லை தெரியுமா? இயேசுதானே அது. இயேசுதானே பிசின் தைலம். ஆமன். கீலேயாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியன் இல்லையோ, பின்பு ஏன் சீயோன் குமாரத்தி சுகப்படவில்லை? ஏன்னா இயேசுதானே சுகமாக்குறவர். அவருக்கு கொண்டு போய் பிசின் தைலம் வச்சின்னா நீ என்ன ஆளு? உன்னை சுகமாக்குற மருந்தே அவர் தானே, உன்னை குணமாக்குகிற காயமே அவர் தானே. அதனால தான் அவருக்கு என்ன கொடுக்கல? பிசின் தைலம் கொடுக்கல. சரி, இப்போ தூபவர்க்கம், கந்தவர்க்கம், தூபவர்க்கம் என்னது? இட்ஸ் கால்டு பிரேயர். ஜெபிக்கிறவன் தான் சுதந்தரிப்பான், ஜெபிக்கிறவன் தான் என்னுடையவன் சொல்லுவான். அல்லேலூயா. பிரேயர்ஃபுல் மேன், ஜெபிக்கிறவன், ஜெபிக்கிறவள். உங்க வாழ்க்கை ஜெப ஜீவியம் இன்னைக்கு கட்டப்படட்டும். சர்ச்சில் வந்து குடும்பமா வாரத்துக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ண வாங்க, ஃபேமிலியா வாங்க. மாசத்துக்கு ஒரு தடவையா ஜெபிக்க வாங்கலாம் ஃபேமிலியா. வாரம் வாரம் வர்றதை விடுருங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ஃபேமிலியா வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்களேன். டெய்லி சர்ச்சுக்கு, டெய்லி பிசினஸ் பிளேஸ்க்கு போறீங்க, டெய்லி வேலை பார்க்குற இடத்துக்கு போறீங்க, டெய்லி படிக்கிற இடத்துக்கு போறீங்க, டெய்லி ஒரு இடத்துல போய் டீ குடிக்கிறீங்கல்ல. ஹலோ, டெய்லி கடையில் போய் காய்கறி வாங்க போறீங்கல்ல. ஃப்ரெஷ் டொமேட்டோ, ஃப்ரெஷ் ஃபிஷ். ஆனால் சண்டே மட்டும் வந்துட்டு ஓடுறீங்க. சில பேர் சண்டேயும் வர்றது கிடையாது. அவ்வளவு பணி, அவ்வளவு வேலை. உங்களை கொண்டு எங்க டேஸில் வைக்க தான் தெரியல. என்ன ஒரு மாதிரி பாக்கீங்க? தோத்திரம் இன்னும் முறைச்சா இன்னும் 3 பாயிண்ட் இருக்கு. இல்லையா? சொல்லுங்க. இன்னும் முறைப்ப வேண்டி இருக்கு. இன்னும் மனாசியா இருக்காரு, இன்னும் எப்ராஹிம் இருக்காரு. விட மாட்டேன். தோத்திரம் சொல்லுங்க. நீங்க ஜபம் பண்ணாம, சபைக்கு வராம, வேதத்தை வந்து தியானிக்க வராம, நீங்க ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களா எத்தனை வருஷம் இருக்க போறீங்க? இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம்ப்பா, கதவு போட்டுவோம்ப்பா. நீங்க ஞாயிற்றுக்கிழமை வர்றது எனக்கு சந்தோஷம்தான். அதை விட ஞாயிற்றுக்கிழமை வராம
மற்ற இடப்பட்ட நாட்கள் வர்ற கூட்டம் தான் ரியல் க்ரௌடு. மவுண்ட் சபையோட உண்மையான கூட்டத்தை நான் எங்கே பார்ப்பேன் தெரியுமா? நைட் ப்ரேயரில். உண்மையான கூட்டத்தை எங்கே பார்ப்பேன் தெரியுமா? எழுப்புதல் ஜெபத்தில், பைபிள் ஸ்டடியில். அதுதான் மவுண்ட் சபையோட உண்மையான கூட்டம். எனக்கு தெரியும். நான் உங்களெல்லாம் நம்ப மாட்டேன், ஏமாறவும் மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். சொல்லி முடிங்க. ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான். ஜெபிக்கிறவன் கோவப்பட மாட்டான், கோவப்படுறவன் கேட்கல சத்தம் சொல்லுங்க. ஆமென். சொல்லுங்க. நீங்க தெரிஞ்சுக்கோங்களேன், உங்க கேரக்டர்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும்னா, உங்க சுபாவத்தில் மாற்றம் இன்னும் வரலைன்னா நீங்க ஜெபிக்கலன்னு அர்த்தம். சிம்பிள் தான். இன்னும் எனக்கு சுபாவ மாற்றம் வரல பிரதர், இன்னும் சில பாவம் இருக்கு பிரதர், இன்னும் இங்க பாருங்க, நாகமானுடைய வெளிய குஷ்டரோகம் ஈஸி சுகப்படுத்துறது. அவனுக்குள்ள இருக்கிற குஷ்டரோகத்தை மாத்துறதுக்கு தான் எலிசா அவனை வாசல்லே நிற்க வச்சாரு. எலிசா நினைச்சான் ராஜாவுடைய ரெக்கமெண்ட்ல லெட்டர்ல வந்திருக்கோம். நாகமான் நினைச்சான் சீரிய ராஜாவுடைய ரெக்கமெண்ட் லெட்டர் வச்சுட்டு நான் வந்திருக்கேன். எலிசா இம்மீடியட்டா வெளியே வருவார், உள்ள கூட்டு போவார், உட்காருவார், கையை வச்சு தடவுவார், கட்டி பிடிப்பார், முத்தம் கொடுப்பார், மண்டையை போட்டு ஆட்டுவார், ஜோம் பண்ணுவாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இங்க பாரு, இது உனக்கு கதையே ஆகாது தம்பி, உன்னை பார்க்கவே மாட்டேன். வெளியவே நின்று வேலைக்காரனை அனுப்பி விட்டு அவனை போய் குளிக்க சொல்லிட்டார். இவனுக்கு படபடன்னு வந்துட்டு, என்னடா இது மதிக்கவும் மாட்டேங்கான், வெளியவும் வர மாட்டேங்கான், அவர் என்னை தடவி சுகப்படுத்துவார்னு நினைச்சான், அதுவும் செய்ய மாட்டேங்காரு. ஈஸியா போய் குளின்ட்டு போயிட்டாரு. ஒரு முகத்துக்கு கேட்டசிக்கு என்ன வந்து பார்க்கலாம்ல, கோபம் வந்ததான். நீங்க பைபிள் வாசிச்சு பாருங்க, அதுல உக்கர கோபத்தோடு திரும்பி போனான் இருக்கு நாகமா. அப்பந்தான் வேலைக்காரன் புத்தி சொல்றான், யோ ஏயா அநியாயம் பண்ற, யோர்தான்ல குளிப்பேன், அதில் குளிப்பேன், இதில் குளிப்பேன், ஒவ்வொரு ஊருக்கு நதியை பற்றியே பேசுறீங்க. இங்கே சிம்பிளாக குளிச்சிட வேண்டியதானே, சிம்பிளாக ஜெபம் பண்ணிட வேண்டியதானே, சிம்பிளாக தேவசமூகத்தில் உட்காந்து பைபிள் ஸ்டடிக்கு வந்துட வேண்டியதானே, சிம்பிளாக நைட் ப்ரேயருக்கு வந்துட்டு போயிட வேண்டியதானே. ஹலோ இருக்கீங்களா? ஏன்னா நாகமான் உன் குஷ்டரோகம் மேட்ரு கிடையாது, உள்ள இருக்கிற பெருமை மேட்ரு, கோபம் மேட்ரு, உன் மேலே உனக்கு இருக்கிற கர்வம் மேட்ரு, அதிகாரம்ன்ற மேட்ரு, உன் படைத்தலைவன்ற பெருமை, திமிரு, இதெல்லாம் இந்த குஷ்டம்லாம் உள்ள இருக்குல்லப்பா. அது மாறணும்ல ராஜா, அது மாறிட்டீங்கன்னா குஷ்டரோகம்லாம் விஷயமே கிடையாதுப்பா. நீ சுதந்திரிக்கிறது விஷயம் இல்லை, ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப். உங்களுக்குள்ள சில மாற்றங்களை கர்த்தர் இந்த ஆராதனையில் தேவன் நமக்கு தருவாராக. ஜெபம் பண்ணாமல் வெளியே போகாதீங்க. பைபிள் வாசிக்காமல் ஏன் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க? ஏன் போகிறீங்க? அப்படி என்ன வேலைன்ற உங்களுக்கு? அப்படி என்ன படிப்பு வேண்டியது இருக்குன்றேன். நீ காலையில் பைபிள் வாசிச்சவங்களாம் இல்லையா சொல்லுங்க, கை உயர்த்தி சொல்லுங்க இல்லையா. இன்னைக்கு ஜெபம் பண்ணினவங்களாம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பைபிள் வாசிச்சவங்களாம் இல்லையா சொல்லுங்க. மற்றவங்களாம் என்ன செஞ்சீங்க? எதுக்கு நீங்கள் இங்கே சர்ச்சுக்கு வந்தீங்க கேட்குறேன், உங்களுக்கு தெரியாம தான். எதுக்கு வர்றீங்க? என்ன வேலை அப்படி முக்கியமான வேலைன்னு கேட்கேன், தெரியாம தான் கேட்க உங்கள்கிட்ட. எதுக்கு நீங்கள் அப்படி வந்து சர்ச்சையில் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கேன். காலையில் எழும்பி ஒரு பைபிளை வாசித்து ஜெபம் பண்ணாமல் நீங்கள் எதுக்கு சர்ச்சுக்கு வரீங்க? ஏன் வீட்டை விட்டு படி தாண்டுறீங்க? நீங்கள் அப்படி சர்ச்சுக்கு வர வேண்டாம், நீங்கள் பிஸ்னஸ் பார்க்க வேண்டாம், வேலை பார்க்க வேண்டாம், படிக்க போக வேண்டாம். புரியுதா? நீங்கள் சுதந்திரிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், நீங்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் தோக்கிறத நான் விரும்புகிறவன் இல்லை, நீங்கள் இழக்கிறத நான் விரும்புகிறவன் அல்ல. நீங்கள் ஜெபம் பண்ணாமல் நீங்கள் எதை செய்கிறத காட்டிலும், நீங்கள் ஜெபித்து நீங்கள் செய்யாமல் அமர்ந்திருந்தாலும் கர்த்தர் கிரியை உங்களுக்காக அவர் செய்வார். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. என்ற ஒரு தேவ மனிதர் இப்படி சொன்னார், ஆண்டவரோட பேசினது என்று சொன்னார். ஒரு நாள் காத்திருந்தேன், ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு மனைவிட்ட ஜெபம் பண்ணி முடித்தேன்.
அப்புறம் என் மனைவி சாப்பிட கூப்பிட்டா, சாப்பிட போனேன். திருப்பி ஆவியான என்கிட்ட பேசினா, நீ என் சமூகத்தில் ஜெபிக்கவா அப்படின்னு. உடனே மனைவிட்டு போய், ஆண்டவர் என்னை ஜெபிக்க கூப்பிடுறாரு, போறேம்மான்னு சொன்னேன். என் மனைவி எப்பயுமே அப்படி பேச மாட்டா. நான் அன்னைக்கு என்கிட்ட சொன்னா, உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா, எதுக்கு உங்களுக்கெல்லாம் கல்யாணம், ஜபன்றீங்க, ஊழியன்றீங்க அப்படின்னு விரக்தியில் என்கிட்ட பேசினா. உடனே சொன்ன உடனே சார் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல முழங்கால் போட்டு, ஆண்டவரே நாளைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு, அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், நீ வான்னாரு. ஆனால் என் மனைவி இப்படி சொன்ன உடனே நான் போயிட்டேன். அவர் என்கிட்ட பேசும்போது சொன்னார், அழுதுகிட்டே சொன்னார், என்ன சொன்னா வர்றேன்றதை இன்னைக்கு வரைக்கும் அவர் என்கிட்ட சொல்லலை. நான் கேட்டுகிட்டே இருக்கேன், அதை மட்டும் இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்றார். அழுதுகிட்டே சொல்கிறார். அந்த ஜப நேரத்தில் என்னை கூப்பிட்டாரு. என் மனைவி சொன்ன ஒரு வார்த்தைக்காக நான் போனேன். இன்னைக்கு வரைக்கும் கேட்குறேன், என்னை சொல்ல மாட்டேங்கிறாரு ஆண்டவர் அப்படின்னார். ஜெபிக்கிறவன் சுதந்தரிப்பான், ஜெபிக்கிறவன் ஜெயிப்பான், எளிதாய் உடனே. ஒருத்தர் வியாதியா இருக்காருன்னு உடனே கிளம்புனாராம். எங்க போறேன்னு ஆண்டவர் கேட்டாராம். ஆண்டவரே, சோமாக வியாதியா இருக்க, கஷ்டப்படுறான், போறேன். நீ போறதுக்கு எவ்வளவு நேரம்னு கேட்டார். 1.5 மணி நேரம் ஆகுன்றவரே போய் ஜெபம் பண்றதுக்கு. நீ எனக்காக ஒன்று செய்வியா அப்படின்னாராம். என்ன ஆண்டவரே? ஒன்றுமே இல்லை, நீ இப்போ ஃபோன் பண்ண அவனுக்கு, ஒரு 10 நிமிஷம் அவன்கிட்ட பேசு, 5 நிமிஷம் ஜெபம் பண்ணு, மீதி 3/4 மணி நேரம் என் சமூகத்தில் மட்டும் இரு. நான் தானே சுகப்படுத்த போகிறேன், நீயா போய் சுகப்படுத்த போகிற? இங்கேருந்து சொல்லி அனுப்பி விடு, நீ அம்மா என் சமூகத்தில் 3/4 மணி நேரம் காத்து போதும் அப்படின்னாராம். ஆரோன் தூப கலசத்தை எடுத்து சபை நடுவே போனான். மரித்தவர்களுக்கு உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நடுவார். ஜபம் பண்றவன் நடுவுல நின்னாதான் வாதை நிற்கும். ஜபம் பண்றவன் நடுவுல எழும்பினாதான் தேசம் மறுரூபமாகும். தூப கலசத்தை பிடிச்சு ஆரோன் உள்ள நுழைஞ்சான் பாருங்க, வாதை நின்றது. இன்னைக்கு ஜபிக்கிற ஆள் தான் தேவை. நம்ம சபை ஜபிக்கிற சபையா மாறட்டும். ஜபம் பண்ற பிள்ளைகள் எழும்பட்டும். ஜபிக்கிறவர்கள் வந்து வந்து ஜபிச்சுக்கிட்டே இருங்க, சுதந்தரிப்போம். பிசின் தைலம் கர்த்தர் குணமாக்குகிறவ. நான் சொல்லிட்டதே, வெளியே இருக்கிறது சுகமாகிறது பேசல, இன்னர் ஹீலிங். சும்மா சில இதெல்லாம் மாறினாதான் நம்ம கர்த்தர் சுதந்திரிக்க உதவி செய்வார். வேகமாக முடிக்கிறேன். வெள்ளை போலம் சுத்திகரிப்பு கிடையாது, நம்மளை சுத்திகரிக்கிற தெய்வம். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எஸ்தர் 12 மாதம் சுத்திகரிக்கப்பட்டார். 1 வருஷம். அதில் 6 மாதம் வெள்ளை போலத்தினால தன்னை சுத்திகரித்தால்னு போடப்பட்டிருக்கிறது. 6 மாதம் சுகந்த வர்க்கத்தினாலும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் தன்னை சுத்திகரித்தார். யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், உங்கள் வஸ்திரங்களை தோய்த்து உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் மத்தியில் அற்புதம் செய்ய போறார். நீங்க போய் பட்டணத்தை சுதந்திரிக்க போறீங்க. வித்தவுட் ஹோலி, வித்தவுட் பியூரிட்டி நீங்கள் சுதந்திரிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. பிசாசுக்கு நல்லாவே தெரியும் நம்ம எங்கே விழுந்து கிடக்கிறோன்ட்டு, எங்கே தப்பாக பண்ணுறோன்ட்டு, எங்கே சுத்தம் இல்லைங்கிறது நம்மளை விட பிசாசுக்கு நல்லா தெரியும். நீங்கள் போய் நான் பெற்றுவேன், ஜெயிச்சிருவேன், அதெல்லாம் கதையே நடக்காது. அழகாக வந்து சொல்லுவான், ஏய் என்ன நீ துள்ளுற, இதில் கரெக்டே இல்லை, நீ அப்புறம் எப்படி நம்மளை பார்த்து சொல்லுவான். நம்ம கரெக்ட் பண்ணணும். நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாக மாறணும், சிந்தனை பரிசுத்தமாக மாறணும், பேச்சு பரிசுத்தமாக மாறணும், நடக்க பரிசுத்தமாக மாறணும். 1 தெசலோனிக்கர் 5:23 கரைத்திரை பிழையற்ற பரிசுத்தமாக தேவ சந்நிதி முன் காணப்பட நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒரு காலம் ஒருவரும் தரிசிக்கவே முடியாது. இந்த உலகம் நம்மளை அசுத்தப்படுத்துறதுக்கு தான் போராடும்.
பிசாசு நம்மளை அசுத்தப்படுத்துறதுக்கு தான் போராடுவான். நீங்க பரிசுத்தத்துக்காக போராடணும். பரிசுத்தமா நான் இருப்பேன்னு சொல்லி பெருமை பாராட்டுறதுக்கு நான் இருந்துருவேன், போராடணும். போராடினா தான் பரிசுத்தமா இருக்க முடியும். பரிசுத்தமா இருக்க அப்படி முன்ன ஒரு கால் வச்சாதான் பரிசுத்தமாக முடியும். உங்களையே நீங்க பரிசுத்தமாக்கும், அவர் தான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நீங்க ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. டக்குன்னு முடிச்சிடுறேன். மனாசே, எப்ராயிம், யூதா. டக்குன்னு ஒவ்வொரு வார்த்தை. மனாசே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 50, 51, 52 வசனம். பஞ்ச காலத்துக்கு முன்பாக ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாக ஆசனார் யோசேப்புக்கு 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தா. கர்த்தர் என் குடும்பத்தையும் தகப்பன் வீட்டையும் மறக்க பண்ணினார் என்று மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவன் என்னை பழுக பெருக பண்ணினார் என்று இறைவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். 2 பேர் இருக்கு, ஒன்று மனாசே, இன்னொன்று எப்ராயிம். மனாசேன்னா மறக்க பண்றது. மறக்காம அப்படின்னா எதை மறக்கணும்? பவுல் சொல்றாரு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல, சகோதரரை அதை பிடித்து கொள்ளும்படி கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பின்னானதை மறக்கணும். எதை மறக்கணும்? பழச மறக்கணும், பழைய பாவத்தை மறக்கணும். பழைய விட்டு வந்ததே திருப்பி போய் பிடிக்க கூடாது. கலப்பையில் கையை வச்ச நீ ஏன் போய் அடக்கம் பண்ண போற, சொத்தை வாங்க போற, மாட்டை மேய்க்க போறேன், இதை நீ தேவையில்லாத வேலைலாம் ஏன் செய்யற நீன்னு இயேசு சொல்றாரு. வந்துட்டியா, வந்துரு. பின்னானவைகளை முதல்ல மறங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அதிகாரம் 50, 16, 20, 20ஆம் வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களோடு உயிரோட காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினா. சில செய்த துரோகத்தை நம்ம என்ன செய்யணும்? மறக்கணும். மறக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், மறக்கணும். மறந்தாதான் நல்லது. அப்பதான் நம்ம ஃப்ரீயா விடுதலையா சுதந்திரிக்க முடியும், ஈஸியா ஜெயிக்க முடியும். மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க துரோகத்தை. அப்சலோம் அவ தங்கச்சிக்கு செய்த துரோகத்தை மனசுலேயே வச்சுட்டு இருந்தான். அம்னோனை எப்போ போடலான்ட்டு தான் அலைஞ்சான். இல்ல, எதையுமே மனசுல வைக்காதீங்க. துரோகமா மனசுல வச்சுக்கிட்டே இருக்காதீங்க, மறந்துருங்க. சங்கீதம் 45:10 பாருங்க. குமாரத்தியே, நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்து கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. எதை செய்யணும்? யாரை மறக்கணும்? கல்யாண வீட்டில் பெண்களுக்கு சொல்ற அடிக்கடி வார்த்தை இதுதான், உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு. சில பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா வீடு தான் இன்னும் பிடிக்குது. தோத்தம், தப்பு இல்லை, அம்மா அப்பா தான் செல்லம் போல வச்சிருப்பாங்க. ஆனா எப்போ அடுத்த வசனம் ஒன்று இருக்க, அடுத்த வசனம் போடுங்க. அப்பொழுது ராஜா உன் அலையில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். எப்போ உங்க கணவன் உங்க மேல ஐ லவ் யூன்னு சொல்லுவார்? எப்போ பிரியப்படுவார்? எப்போ ஒரு வைர நெக்லஸ் வாங்கி கொடுப்பார்? எப்போ ஒரு பட்டு புடவை வாங்கி கொடுப்பார்? எப்போ ஒரு செருப்பு வாங்கி கொடுப்பார்? எப்போ வாங்கி கொடுப்பார்? ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 ரொட்டி சுக்காவாவது வாங்கி கொடுப்பார். தோத்திரம். அதாவது வேணும் இல்லையா? சில ஆள் இங்கே வந்ததுக்கு அப்புறம் எங்கள் அப்பா அப்படி, எங்கள் அம்மா அப்படி, எங்கள் அண்ணன் அப்படி, எங்கள் அக்கா அப்படி எல்லாம் தெரியும். நம்ம மாப்பிள்ளை மாதிரி சொல்றது எல்லாம் தெரியும், பொத்து அப்படின்றாங்க. சும்மா அம்மா பாட்டு அப்பா பாட்டையே பாடிட்டு இருக்கிறது சில குரூப்பு. அம்மானா அம்மா தான். என்னைக்கு பெண்கள் வந்து உங்கள் அம்மா அப்பா கூட தான் இருந்துட்டு எல்லாத்தையும் நீங்கள் சாக்ரிஃபை பண்ணி வர்றீங்க. ஆனால் இங்கே வந்துட்டு எப்பயுமே புருஷன் வீட்டில் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு உங்கள் வீட்டை உயர்த்தி பேசவே கூடாது. என்னைக்கு இங்கே வந்துட்டீங்களோ இங்கே நீங்கள் எல்லாம் அப்படி தான் பேசணும். உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் மாப்பிள்ளை வீட்டை என்னைக்கு விட்டு கொடுக்குறீங்களோ அன்னைக்கே உங்கள் மாப்பிள்ளையை நீங்கள் மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். என்னைக்குமே பெண்களுக்கு சொல்கிறேன், ஹம்பிள் அண்ட் மை சிம்பிள் அட்வைஸ் அண்ட் நான் உங்களுக்கு சொல்கிற காரியம், உங்கள் ஃபேமிலியை உங்கள் மாப்பிள்ளை வீட்டில் எப்பயுமே உங்கள் மாப்பிள்ளை வீட்டு ஃபேமிலியை உங்கள் வீட்டில் பெருமையாக பேசுங்க. எங்கள் மாமா அப்படி, எங்கள் அத்தை அப்படி,
என் கணவன் அப்படி. டிஃபால்ட் இருக்க தாங்க செய்யும். தப்பு இருக்கும், எரர் இருக்கும், மிஸ்டேக் இருக்கும், கோபம் இருக்கும், கஷ்டம் இருக்கும். என்னைக்கு நீங்கள் விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ மாப்பிள்ளை குடும்பத்தை, அன்னைக்கே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் பிடி யார் வீட்டில் இருக்குது? உங்கள் வீட்டில் இருக்குது. இன்னைக்கே உங்கள் தகப்பன் வீட்டை மறந்துரு. அப்பொழுது உன் கணவன் உன் அழகிலே பிரியப்படுவார். நீங்கள் மேக்கப்பே போட வேண்டாம், லிப்ஸ்டிக் போட வேண்டாம், ஃபேஷியல் பண்ண வேண்டாம், பியூட்டி பார்லருக்கு போக வேண்டாம். அதே ஊத்த வாயோட உங்கள் மாப்பிள்ளைக்கு பிடிக்கும். அதே காலையில் போட்ட நைட் வர இருந்தாலும் பிடிக்கும். உங்கள் அழகில் பிரியப்படுவா. சங்கீதம் 9:17 எது மறக்கக்கூடாது? துன்மார்க்கன் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்தில் தள்ளப்படுவார். தேவனை மறக்கக்கூடாது. சங்கீதம் 137:5 எருசலேமே நான் உன்னை மறந்தா, என் வலது கை தன் தொழிலை. எருசலேமே மறக்கக்கூடாது, சபையை மறக்கக்கூடாது. சரியா? தேவனை மறக்கக்கூடாது, சபையை மறக்கவே கூடாது. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம், நீ வேதத்தை மறந்தால் நான் பிள்ளையை மறப்பேன். வேதத்தை மறக்கக்கூடாது, சபையை மறக்கக்கூடாது, தேவனை மறக்கக்கூடாது. எப்ராயிம், கர்த்தர் என்னை பெருக பண்ணினான், கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். பெருக பண்ணுறது எதுக்கு? விருத்தி அடைந்து நீ பெருகி நீ சுதந்திரித்து கொள்ள அப்படின்னு போட்டிருக்கு. சில பெருக்கத்தை கர்த்தர் தர்றாருன்னா நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கு. சரியா? வேகமாக சொல்கிறேன். யூதா, கர்த்தர் என்னை துதிக்க பண்ணினார். துதிக்கிறவன் சுதந்திரிப்பான், துதிக்கிறவன் ஜெயிப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், பாடிக்கிட்டே இருங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க, கர்த்தரை மகிமைப்படுத்திட்டே இருங்க. கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்தரியுங்கள். அவர் துதி எப்போதும் உங்கள் வாயில் இருக்கட்டும். என்ன பாட்டு பாடுறீங்க? என்ன பாட்டு வீட்டில் கேட்குறீங்க? சினிமா பாட்டு, பாப் சாங்ஸ், ராக் சாங். வாலிப பிள்ளைகள், உங்கள் செல்ஃபோனில் என்ன பாட்டு கேட்குறீங்க? தம்பிமா, உங்கள் செல்ஃபோனில் என்ன சாங் இருக்குது? பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், உங்கள் செல்ஃபோனில் ராக் பாப் சாங் இருப்பதாக இருந்தால் உங்கள் செல்ஃபோன் கரெக்ட் ஆவதாக. என்ன துதி பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து முடிச்சிருவோம். சாம் வா. துதி செய்ய தொடங்கினா கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவா. துதி செய்ய தொடங்கினா கர்த்தர் யுத்தம் செய்ய. நல்ல பிதாவே, மவுண்ட் சபை குடும்பம் முழுவதும் உடனே சுதந்திரித்துக் கொள்ளட்டும். எளிதாய் ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இனி எதுவுமே தாமதம் இல்லை, இனி எதுவுமே கடினம் இல்லை, உடனே எளிதா. நல்ல பிதாவே, உங்களுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் மீதும் வந்து தங்கட்டும். தடைப்பட்டு நிற்கிற, ரொம்ப நாள் கிடக்கிற எல்லா காரியமும் உடனே எளிதாய் கர்த்தரே இதை வாய்க்க பண்ணுங்கப்பா. உடைய நாமத்தை எங்கள் பிள்ளைகள் மகிமைப்படுத்தட்டும். ஆசீர்வதிக்கிறேன். எல்லா தீங்குக்கு விக்கினங்களுக்கு இந்த மாத விளக்கி வேலையடங்கி பாதுகாத்து கொள்ளுங்க. நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். உடைய பிள்ளைகள் மீது கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.